Hello friends, welcome to NT Skill channel. இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜாவால do while loop அப்படினா என்ன அப்படின்றத பத்தி தான் இங்க நம்ம டீடைலா பார்க்க போறோம். A do while loop in Java is similar to while loop except that a do while loop is execute at least one time. இந்த do while loop அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா while loop மாதிரியே தான் do while loopம் இருக்க போகுது. பட் என்ன டிஃபரண்ட் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா do while loop பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டாலுமே நமக்கு ஒரு தடவையாவது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஈவன் உங்களுடைய கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலுமே ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டைமாவது நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் do while loop. பட் while loop அப்படி கிடையாது. ஏன்னா கண்டிஷன் ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் வெளியில் வந்துடும். பட் do while மட்டும் எப்படி பாசிபிள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிஷனே லாஸ்ட்டில் தான் செக் பண்ண போகுது. அதனால தான் இந்த do while loop என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, while loop வந்துட்டு என்ட்ரி செக் லூப்பு, பட் do while அப்படின்றது எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ என்னுடைய ஃப்ளோ டயக்ராம் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு எவாலுவேட் கண்டிஷனை போயிட்டு எவாலுவேட் பண்ணுது. இன்கேஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அகெயின் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், அகைன் கண்டிஷன் எவாலுவேட் பண்ணும். ட்ரூவாக இருந்ததுன்னா அகைன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இது மாதிரி ரிப்பீட்டடாக நடக்கும். எப்போ எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணிடும், வெளியில் வந்துடும் அப்படின்றது அர்த்தம். சின்டாக்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா do அப்படின்றது கீவேர்ட். ஸோ உள்ளே வந்த உடனே ஸ்டேட்மெண்ட்டை தான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஃபைனிட் லூப்பை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், எய்தர் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கண்டிஷனே இருக்குது. ஓகேங்களா, while எக்ஸ்பிரஷன் செமிகோலன். ஸோ இதுதான் do whileக்கான சின்டாக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த do whileக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ do while loop அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கிளாஸ் நேமும் செட் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ். மெயின் மெத்தட், என்னுடைய கிளாஸ்க்குள்ளே மெயின் மெத்தட்னு எழுதுகிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் மெயின் மெத்தட் எழுதிட்டோம். இங்கே என்ன பண்ணுறேன்னா int count equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ஒரு வேரியபிள். ஸோ இன்டிஜர் டைப்பு, கவுண்ட்ன்றது வேரியபிள், 1ன்றது வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், do whileக்கான ப்ராசஸ் நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ do ஓப்பன் ப்ராக்கெட், அதாவது ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் பண்ணுறேன். ஓகேங்களா, while loop நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். while ஸோ கவுண்ட் ஓகே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல இனிஷியலாக கவுண்டடி வேல்யூ 1. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த கண்டிஷன் அதாவது do whileக்குள்ளே உள்ளே வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன்னா system.out.println within double quotes, okay, count space count நான் print பண்ணுறேன். இந்த இடத்துல print பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இன்ஃபைனைட் லூப் அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ், தட்ஸ் இட். ஓகே, இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயின் மெத்தட் கவுண்டோடைய வேல்யூ வந்துட்டு 1, நம்ம ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கோம், இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். do ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டேட்மெண்ட்டு தான் பிரிண்ட் பண்ணுது. அப்போ கவுண்ட் அப்படின்ற பிரிண்ட் பண்ணிவிட்டு கவுண்ட்டுடைய வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். வாட் இஸ் கவுண்ட் வேல்யூ? கவுண்ட்டுடைய வேல்யூ வந்துட்டு 1 அசைன் பண்ணியிருக்கிறது, அதுதான் 1 பிரிண்ட் ஆகிடும். கவுண்ட்டுடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ கவுண்ட்டுடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனால் 1லேருந்து 1 + 1 2. அப்போ while செக் பண்ணுறப்ப என்ன ஆகும், 2 less than or equal to 10. நல்லா கவனிங்க, 2 less than or equal to 10 அப்படின்றத இந்த இடத்துக்கு வரும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி கவுண்ட்டுடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயாச்சு. ஓகேங்களா, அப்போ 2 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே என்னாகும், மறுபடியும் உள்ளே தான் போகும். இப்போ கவுண்ட்டுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணுது, அதாவது கவுண்ட்டு. இப்போ கவுண்ட்டுடைய வேல்யூ 2. ஓகேங்களா, அப்போ 2 பிரிண்ட் பண்ணும், 3 பிரிண்ட் பண்ணும், 4 5 6 7 8 9 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, கவுண்ட்டுடைய வேல்யூ 10 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூ. ஓகே, எப்போ கவுண்ட்டுடைய வேல்யூ 11 அப்படின்ட்டு வருதோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், இந்த கண்டிஷன் விட்டு வெளியில் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா பாருங்கள், கவுண்டோடைய வேல்யூ 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா,
இன்கேஸ் நான் இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை நான் யூஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இன்ஃபைனைட் லூப்பாக மாறிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு do whileக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னென்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.